ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம தாவேக தலைவர் இருக்கார். ஸோ ஸோ நாட் ஹாப்பி டுடே. ஸோ மக்களே, என்னோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம விஜய் எனக்கு எப்படி ஓட்டு அளிச்சிங்களோ அதேமாதிரி என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நானும் உங்கள் உதவியோட வளருவேன். மை சேனல் இஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். உங்கள் யுவர் சப்போர்ட். என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே. ஸோ அதாவது எப்பவுமே சொல்லுவோம், பழைய பழமொழியாக இருந்தாலும் கை கெட்டந்து வாய் கெட்டாமல் போச்சு அப்படின்வாங்க. அது உண்மைதான். ஏன்னா கையில் இருக்கும், தவறி கீழே விழுந்துரும். அதை இது கை கெட்டது வாய் கெட்டாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தலைவர் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில், கஷ்டமான சுச்சுவேஷனில், மன உளைச்சலில் தான் இருக்கார். ஸோ அவர் வெற்றி அவ்வளோ ஈஸியாக அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சினிமா, நம்ம ஆல்ரெடி மற்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான், சினிமாக்களில் அறிமுக காலத்திலிருந்து அப்படியே கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அனுபவப்பட்டு பல சொற்களை கடந்து தான் நான் அசிங்கலாம் பட்டு தான் மேலே நின்று அவரே சொன்னார். மூஞ்சி சரியில்லை, இது சரியில்லை, எக்ஸட்ரா சொல்லி தான் ஜெயிச்சு அவர் உச்சத்துக்கு வந்தார். ஸோ அங்கிருந்து சரி மக்களுக்கு நல்லது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ உச்சத்துக்கு வந்துட்டார். ஸோ அவர் சொன்ன வாக்கு காப்பாற்றிட்டாரு. மக்களும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, கடவுளும் சப்போர்ட்டாக இருந்தார். பட் இதையும் தாண்டி உள்ள ஒரு குளறுபடிகள் போயிட்டுருக்கு. என்னன்னா, இப்போ எதை சத்தி சொல்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஜெயிச்சாச்சு, 108 சீட்டு வாங்கியாச்சு, மெஜாரிட்டியில் இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அவுட்டு, அந்த குப்பை கட்சிங்கன்றும் அவுட் ஆகி போச்சு. ஏன்னா நான் தான் ஊழல் பண்ணுறேன் சொல்லிட்டு, நான் ஊழல் பண்ணுறேன், நீ ஊழல் பண்ணுற, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை தட்டி கேட்க யாருன்ற ஒரு தைரியத்தில் இருந்தாங்க. அப்போ வந்தான் ஒருத்தர் தட்டி கேட்கறதுக்கு. அதுதான் தாவேக தலைவர் சி ஜோசப் விஜய் என்னும் நான். அவர் வந்த பிறகுதான் எல்லாமே உடஞ்சுது. எல்லாருமே பதட்டமானாங்க. எல்லாருமே ஒரு அரசியலே பற்றி பேசுனாங்க, இன்க்ளூடிங் மீ. அரசியல் பற்றி நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. ஜென்ரலாக டீ கடையில் உட்காந்து பேசக்கூடாது மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டதும் கிடையாது. டெய்லி போடுற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டே இருக்குன்னா அது நம்ம தலைவரோட மட்டும்தான். அரசியலில் எவ்வளோ குழப்பங்கள், குளறுபடிகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்மால் ஜெயிச்சு நிற்கிறாருன்னா அது மக்கள் சப்போர்ட்டோட தான், கடவுள் சப்போர்ட்டோட தான். அப்படி இருந்துமே ஜெயிச்சிட்டாரு. சிஎம் போயிட்டு அழைப்பை விடுங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட கேட்குறாரு. ஆளுநர் அதுக்கு ஓகேவே பண்ண மாட்டேங்க. இதுக்கு பின்புலமாக கண்டிப்பாக பிஜேபி தான். அவர் விஜய் ஃபர்ஸ்ட்லேருந்தே பிஜேபி கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அவர் போக மாட்டேங்கிறார். ஏன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி, பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சாங்களே தவிர, மற்றபடி விஜய் என்ன சொன்னார், ஓப்பனிங்கில் விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் கூட வாங்க, கூட்டணிக்கு வாங்க, கட்சியில் நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், பதவியும் தரோம், எல்லாமே தரோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக கூப்பிட்டார். பட் என்னன்னா, இப்போ தானே வந்திருக்காரு விஜய், அவன் எங்கே ஜெயிக்க போகிறான், அவங்க கூட எதுக்கு கூட்டணிக்கு போனோம், அவங்க கூட போனால் வேலைக்கு ஆகாது, ஸோ ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மனத்தனமாக, இடியட்தனமாக, முட்டாள்தனமாக, கேனத்தனமாக முடிவெடுத்தாங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே. ஆனால் விஜய் அதை டாப் லெவலில் கொண்டு வந்தார். ஃபஸ்ட் லெவலில் இருக்கார் இப்போ. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மற்ற கட்சியில் முழிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கூட்டணிக்கு போல. இப்போது இருக்கிற கட்சிகள் எல்லாமே 2 திராவிட கட்சிகள் ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், மற்ற எம்எல்ஏக்கள் ஆகட்டும், எல்லாருமே மக்கள் சேவை பண்ணுறது சத்தியமாக வரல. இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் சரி, ஏடிஎம்கே டிஎம்கே ஆகட்டும், மக்களுக்கு சேவை பண்ணுறாங்கன்றது கிடையவே கிடையாது. ஒருத்தன் எம்எல்ஏவை ஜெயிச்சான்னா அந்த தொகுதி பக்கம் வரவே மாட்டான். ரேர். ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் வருவான். எலெக்ஷன் வருது, எம்பி எலெக்ஷன் வருது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் மட்டும்தான் உள்ளே வருவானுங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, பெரிய இஷ்யூ அப்படின்னா மட்டும்தான் எட்டி பார்ப்பானுங்க. இதான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்குமே. ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவானுங்க, மற்றபடி எதுக்குமே வரமாட்டானுங்க. ஒரு தொகுதியில் வளர்ச்சி எப்படி இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மசுர் கூட பார்க்க மாட்டானுங்க. எந்த எம்எல்ஏக்களுமே வரமாட்டாங்க. ஒருத்த ஜாலியாக காரில் போவானுங்க. அவன் 1.5 கோடி ரூபா காரு, 2 கோடி ரூபா காரு, பல கோடி ரூபா சொத்து, பல கோடி ரூபா பணம், வசந்த மாளிகை, பீச் ஓரத்தில் வீடு, கேட்டால் பொண்டாட்டி கேட்டாங்க கட்டி கொடுத்த பீச் ஓரத்தில் வீடு, இப்படி தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்படி தான் போயிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்து எவனுமே கிடையாது. இன்னைக்கு தர்மபுரியில் ஜெயிச்சிருக்காங்க பாமக என்ன அன்புமணி மாயிலன்னு நுழைஞ்ச தொலைல இந்த சேமியா தர்மபுரியில ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேர்ல பார்த்தோன்னா 300 கோடி ரூபாய் இருக்கு.
சௌமியா அன்புமணி, இதெல்லாம் யாருன்னே தெரியாது. அன்புமணி தெரியும் ராமதாஸோட புள்ளன்னு சொல்லிட்டு அவர் அப்பனைக்கே துரோகம் பண்ணவர். ஆனால் அவர்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க மானங்கட்ட மக்கள். அப்பனைக்கே துரோகம் பண்ணி அப்பனையே வாஷ் அவுட் பண்ணி ஓரமாக விட்டுட்டு அவரோட கட்சி என் கட்சின்னு சொல்லிட்டு துரோகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு பிஜேபி கூட. ஆனால் அவருக்கு ஒரு 4 எம்எல்ஏ இருக்காரு, 4 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் ஒன்று அன்புமணி பொண்டாட்டி தருமபுரியில் 300 கோடியில் 3000 கோடி கூட வச்சிருப்பாங்க சொத்து. அவங்களுக்கு தான் பீச் வந்து நல்ல வீடு சொகுசார் பொண்டாட்டி கேட்டான்னு கட்டி கொடுத்துருக்காரு. அன்புமணி எங்கே உழைச்சி சம்பாதிச்சாரு? எல்லாமே கொள்ளடிச்ச பணம் தான். இந்த மாதிரி வாங்கினது தான். ஒரு ஜாதி வரி பிடிச்ச ஆள். ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறையவே பேசிட்டு போகலாம். எல்லா கட்சியுமே, எந்த கட்சியுமே உருப்படியாக தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு எவனுமே கிடையாது. ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட அதில் இருக்கிற எம்எல்ஏ கூட மற்ற இதர கட்சிகளாகட்டும், ஒருத்த மட்டும்தான் வந்தான். அதாவது ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் விஜய் சொன்னார், அடிப்பட்டு உதப்பட்டு கசங்கி பிசங்கி ஒரு தலைவன் வருவான்டா அப்படின்னு சொன்னார். அந்த தலைவன் தான் தாவேக தலைவர். ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் வந்திருக்கார். இவனுங்க எல்லாருமே ஊழல்வாதிங்க. இந்த ஊழல்வாதியெல்லாம் நீக்கிட்டு நான் நல்லது பண்ணுறேன், தயவு செஞ்சு நான் நல்லது பண்ணுறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்தாச்சு. சிஎம் அமர போகிற நேரத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்துக்கின்னு விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சத்தியமா நமக்கே வந்துட்டு எனக்கே இவ்வளோ காண்டா இருக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு இவ்வளோ காண்டா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ற அறிவிச்சிருக்காங்க. விஜயை வந்துட்டு சிஎம் ஆக்குங்க, அவர் மெஜாரிட்டி வந்துட்டு சட்டமன்றத்தை நிரூபிப்பாரு. அப்புறம் இல்லை அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போனால் ஃப்ளோர் டெஸ்ட் வைப்பாங்க. அங்கே நான் நிரூபிக்கிறேன். 2 டெஸ்ட் இருக்கு. ஒன்று சட்டமன்றத்தில் நிரூபிக்கலாம் ஒரு டெஸ்ட், 2வது டெஸ்ட் கோர்ட்டுக்கு போனால் ஃப்ளோர் டெஸ்ட். 2த்தையும் நிரூபிச்சு மெஜாரிட்டி நிரூபிச்சு அவர் சிஎம் ஆவார், மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த ஊழல்வாதி நாயெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவார். ஸோ ரொம்ப பொறுமையா இருக்காரு. இன்னைக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க, வெரி குட். ஒரு தேசிய கட்சி. பிஜேபி கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏடிஎம் கூட்டணி இருக்காங்க. இந்த எடப்பாடி நாய் தூக்கின்னு போயிட்டு பூஞ்சேரியில் வச்சுட்டு உட்காந்துங்க பாண்டிச்சேரியில். ஸோ இங்கே இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த நாய் தடுக்குது. காரணம் பிஜேபி. ஸோ இப்போ விஜய் பதவி ஏற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி. ஆளுநர் யாரு? பிஜேபி கைகூலி. அது தெரிஞ்ச விஷயம் தான். என்னையா பெரிய ஆளுநர் விஜயகாந்த் சொல்ற மாதிரி, என்னையா பெரிய ஆளுநர், என்னையா பணம், பெரிய பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நேற்று ஒரு ஆளுநர் இந்த ஆர்.என். ரவின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கட்லோக்கர் பொருளாக்கர்னு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. வாயில் கூட நுழையாது. அவங்களுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆளுநர். இது என்னடா இது, கடுப்பா இருக்கு. கேட்டா வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், தமிழர்கள் ஆளுநர் சொல்றாங்க. பட் அப்படி இல்லையே. ஒரு தமிழ் மக்களால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை, தாவேக தலைவர், அவர் வந்து சிஎம் பதவியேற்க போறாரு. மெஜாரிட்டியில் வந்திருக்காரு. சரி, மெஜாரிட்டியில் வந்துக்கிற ஆளை கூப்பிட்டு வச்சு உடனே பதவி பிரமாணம் செய்ய, அதுதான் நியாயம். உள்குத்து நடந்துட்டு இருந்தால் என்ன இருக்கும்? அவர் எவ்வளோதான் போராடுவார்? மன உளைச்சல் எப்படி இருக்கும்? ஸோ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண வந்து தான் அவர் தப்பு. அதே ஊழல் ஆட்சி வந்திருந்தாங்கன்னா ஓகே. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா விஜய் வராமல் இருந்திருந்தா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கும், டாப் லெவலில் இருந்திருக்கும். ஏடிஎம்கே எப்போ போல எதிர்கட்சி. இவங்க 2 பேருக்குள்ள தான் இருக்கு ஆட்டமே. 3வது அணியை உள்ள வந்து ஆடுற ஜெயிக்கும் போது தான் வித்தியாசமே தெரியும். இப்போ தெரியுத வித்தியாசம், மக்களோட வித்தியாசம். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது தெரியாம இருந்து 3வது அணியை தாவைக்க வந்து இன்னைக்கு கொடியை நாட்டியிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, உள்குத்து நடத்துறீங்க. நீ வேணா நான் சொல்றேன், நீ சொல்ற. ஸ்டாலின் என்ன சொல்ற, நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா யோசிச்சு முடிவெடு. என்ன மயிறு யோசிச்சு முடிவெடுக்கணும்? நீயே தோத்து போயிட்ட குளத்தூர்ல. உன்னோட தொகுதியிலே நீ தோத்துட்ட. அப்புறம் என்ன மசூர் முடிவு? உன்னை தோக்கடிச்சாங்க மக்கள். ஆனா இன்னமும் வந்து அவர் தான் சிஎம், 10ஆம் தேதி சிஎம் சொல்லிட்டு வாக்கிங் போறதோடு காரம். ஏன் நடந்து போக முடியாதா? சைக்கிளில் போ, இல்லை 2 வீலரில் போ. பாண்டிச்சேரி முதலமைச்சர் சைக்கிள் 2 வீலரில் போக வேண்டியதுதானே. ஆனால் அவனா டிஃபெண்டர் கார் எடுத்து சொகுசா போயிடு. சொகுசா வாழ்றான் இந்த ஆளுங்களாம். எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், ரொம்ப வெறுப்பா இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆகட்டும். அப்பா அலப்பற தாங்களடா சாமி. கோடியா வச்சுக்கின்னு கொள்ளடிச்சு வச்சு ஜாலியா இருக்கானுங்க. ஆனா இன்னமும் அலைஞ்சு தொலைறானுங்க. 3வது கட்சி வந்துட்டு சிஎம் வர விட மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா இன்னும் அந்த சொகுசான பணங்கள் ஜாலியா இருக்கணும். ஏசி போட்ட காரு, ஏசி போட்ட வீடு, டாய்லெட்டு ஏசி போட்டு தான் இருக்கும் போல இருக்கு. அது போய் உட்காந்து சொகுசா பேலவனம் போல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே ஏ டு இசட் ஜெயலலிதா வாழ்ந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறானுங்க. எல்லாமே ஏசிலேயே தெரியும். ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா வெயில கூட வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, காருக்குள்ளேயே தான் பேசுவாங்க. இப்போ ஒரு டம்மி பீஸ் சின்னம்மா வந்து ஒரே ஒரு தொகுதியில் போயிட்டு காருக்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஏசி உள்ளே உட்காந்து வெளில வந்த வேர்க்கல்ல கசகசன்னு இருக்குல்ல. அதனால ஜெயலலிதா மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாங்க.
ஆனாலும் அந்த பொம்பளையும் ஜெயிக்க வச்சு மக்கள் அழகு பார்த்தாங்க. அது அப்படியே மண்ணோட போய் சேர்ந்துச்சு. அது ஒரு ஊழல், பெருத்த ஊழல்வாதி. அப்படி அதன் கூட சேர்ந்தவங்க தான் ஏடிஎம்கே. அவனுங்க எப்படி இருப்பாங்க? கலைஞர் கூட சேர்ந்தவங்க ஊழல்வாதி. அந்த அந்த அவங்க கூட சேர்ந்து எப்படி இருப்பாங்க? எல்லாமே ஊழல்வாதி தான். ஜனநாயகம் படத்துல வர மாதிரி மக்கள் நல்லது பண்ண வாங்கினா எல்லாமே ஊழல் பண்ண வரானுங்க. இந்த ஊழல் பண்ற ஊழல்வாதிங்களாம் வந்துட்டு நாட்டுக்கு சத்தியமா நல்லது பண்ண மாட்டோம். ஒருத்தனடானா பாண்டிச்சேரி கிளம்பி ஓடுறானுங்க, இன்னொருத்தனடானா மீட்டிங் போட்டு உட்காந்துருக்கானுங்க. நான் யோசிச்சு முடி சொல்றேன். ஒரு தமிழனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் முதலமைச்சர் ஆக போறாரு, நல்லது நடக்குன்னா கூட்டணி வைக்கணும், டக்குன்னு வைக்கணும். காங்கிரஸ் தேசியவாத கட்சி அவங்க வைக்கிற அளவுக்கு உனக்கு ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் வரட்டுமே, வந்து சப்போர்ட் கொடுக்கலாம்ல. இந்த விசி ஆகட்டும், இந்தி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், இந்த லீக் முஸ்லீம் கட்சி, இவங்கெல்லாம் வந்து ரெண்டு சீட் கொடுக்கலாம்ல. ரொம்ப யோசிக்கிறாங்க. கேட்டா நான் கண்ணை மூடின்னு யோசிப்பேன். பாய் சொல்றாரு, பாய் கறிக்கடை பாய், நான் கண்ணை மூடின்னு யோசிப்பேன். சாரி, ஸ்டாலின் சொன்னா நான் கண்ணை மூடிக்கின்னு கொடுத்துருவேன், காது வழியா தான் கேட்பேன். இதெல்லாம் வந்து பணம், ஊழல். இவங்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்து விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஆகிறாரு, அது வேற விஷயம்னு வச்சுக்கோ. அவர் தவிர்த்து வேற யாருன்னா சிஎம் ஆனாங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பா வெடிக்கும், புரட்சி ஏற்படும். மற்றவங்க ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு கள்ள தொடர்பு வச்சு வந்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, சத்தியமா ஏற்றுக்க மாட்டாங்க. நாடு அழிஞ்சிரும், நாட்டு மக்களை நாசமா போயிடுவாங்க. ஸோ விஜய் வந்துட்டு இப்போது சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை. ஒரு தூய சக்தியா தூய ஆட்சி கொடுக்கலான்னு நினைச்சாரு. பட் அது முடியாத காரியமா இருக்கு. இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, சிஎம் பதவியில் ஏறதே பெரிய விஷயமா இருக்கு, பெரிய தடங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வேற வழி இல்லாம மற்ற கட்சிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும். நீங்கள் முடிவு சொல்கிறேன்னு இருக்கானுங்க. அதை தாண்டி எனக்கு அமையலைன்னா நான் 108 பேரும் வந்து ராஜினாமா பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப தப்பான விஷயமா போயிடும். நியூஸ் பிரகாரம் என்னன்னு சொல்லணும்னா, ஏன்னா மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிக்கணும், ரொம்ப பெரிய கஷ்டம். சொல்லிடலாம் ஈஸியாக, மறுபடியும் எலெக்ஷன் வச்சு நாங்கள் ஜெயிச்சிருவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். மக்கள் வந்துட்டு வெறுத்துருவாங்க. ஆனால் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணணும். ஸோ இவங்க எல்லாமே கூட்டணி கட்சி ரொம்ப முரண்டு பிடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பெரிய கட்சி இருந்தும் ஒரு சின்ன கட்சிக்கிட்ட சப்போர்ட் கேட்கறது வேறு வழி இல்லை. நம்ம சப்போர்ட் பெரிய யானையாக இருந்தாலும் பெரிய தூணாக இருந்தாலும் ஒரு சின்ன சப்போர்ட் வேணும், கீழே முட்டு கொடுக்க சப்போர்ட் வேணும். அந்த மாதிரி நினச்சிட்டு இவங்கெல்லாம் வந்து நம்ம முட்டு கொடுத்து உங்களை தூக்கி உங்களோட நாற்காலி சேர்ல ஒரு முட்டு கொடுக்குற ஆளை வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் கீழே முட்டு கொடுக்க தூண் தான் நிற்கும், தூணுக்கு மேலே தான் பில்டிங் நிற்கும். ஸோ இவங்க எல்லாம் தூண், நீங்கள் வந்துட்டு சேர் பில்டிங் மேலே உட்காந்துருக்கீங்க, நம்ம மேலே உட்கார போகிறோம், அதுக்கு இவங்க தூண்லாம் தேவை கண்டிப்பாக. ஸோ இவங்க சப்போர்ட் தூணாக கூப்பிட்றதுல தப்பு இல்லை, இறங்கி போய் கூப்பிடுங்க. வந்த பதவியை உதறி தள்ளாதீங்க மிஸ்டர் விஜய். ஸோ தவக தலைவர், நான் உங்களை தான் தலைவனை ஏற்றிருக்கேன். உங்கள் கட்சியில் தான் உறுப்பினராக கார்டு போட்டிருக்கேன், வேறு எந்த கட்சியுமே நான் போட்டது கிடையாது. ஸோ அதுவாக தோணணும், ஒரு தலைவனை ஏற்றுக்கிறது, உறுப்பினர் கார்டு போடுறது, இந்த கட்சியில் நம்ம ஜாயின் பண்ணுறதுலாம் வந்து அதுவாக தோணணும். ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் கட்சியிலும் போய் சேர்ந்துட மாட்டாங்க. இப்போ நான் கட்சி ஆரம்பிச்சு என் கட்சிக்கு பல கோடி பேர் வரேன்னா அது அவங்களோட விருப்பம், அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு சேவை மனப்பான்மையோட தான் இருக்கணும். ஸோ தாவைக்க தலைவர் இறங்கி எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு, நல்ல விஷயம். அவர் பண்ணுறது எல்லாமே அவருக்காக இல்லை, மக்களுக்காக. மக்களே சிந்தியுங்க. நேற்று நியூஸ் பார்த்த மாதிரி இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்துட்டு ஓட்டு போட்டணும் வெக்கப்படுங்க. ஒரு தமிழை ஆட்சி அமைக்கிறது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களே வெயிட் பண்ணுவோம், வெற்றி நிச்சயம். நம்ம தாவேக்க தலைவர் தான் சிஎம் ஆகுவார். ஸோ அதில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் தடை ஏற்படாது. தடை வரலாம், ஆனால் தடையை உடைச்சிட்டு வந்து நிற்பார் நம்ம தாவேக தலைவர். அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம், மக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நிரூபிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து தடைகளை தாண்டி நம்ம சிஎம், நம்ம தலைவர் தாவேக தலைவர் வந்து சிஎம் ஆவார். வெயிட் பண்ணுவோம், வெயிட் அண்ட் சி. நல்லதே நடக்கும். கடவுள் இருக்கார் நமக்கு பக்கபலமாக, தலைவர் இருக்கார், மக்கள் இருக்காங்க.